வணக்கம். நான் புழுசை தமிழ்குமரன். இன்றைய தலைப்பு கூட்டாட்சி அரசினை எப்படி உருவாக்குவது, கூட்டாட்சி அரசு என்றால் என்ன, கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை பெடரல் கவர்மெண்ட். ஒரு கூட்டாட்சி அரசினை உருவாக்குவதற்கு இரண்டு தேவைகள் அவசியமாகின்றன. ஒன்று ஒன்றிய அரசு, மற்றொன்று மாநில அரசுகள். இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தங்களுடைய அதிகாரங்களை பிரித்துக் கொள்ளும் முறைதான் கூட்டாட்சி தத்துவமாகும் அல்லது கூட்டாட்சி அரசாகும். இந்த இரண்டு அரசுகளுமே தங்களுடைய கொள்கைகளை வகுப்பதில் முழு சுதந்திரம் பெற்றவையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திரம் தான் கூட்டாட்சி தத்துவத்தின் ஆன்மாவாக கருதப்படுகிறது. மேலும் மாநில அரசின் அதிகாரங்களை பொறுத்தவரையில் முழு சுதந்திரம் பெற்றவையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கூட்டாட்சி முறையில் ஒரு பொதுவான அதிகாரத்திற்கு கீழ் கட்டுப்பட்டவையாக இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மத்திய அரசுக்கு எத்தகைய அதிகாரங்கள் உண்டு, மாநில அரசுகளுக்கு எத்தகைய அதிகாரங்கள் உண்டு, மாநில சட்ட சபைகளுக்கு எத்தகைய அதிகாரங்கள் உண்டு என தெளிவாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி முறையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் தங்களுடைய அதிகாரங்களை பொறுத்தவரையில் ஒன்றுக்கு ஒன்று தாழ்ந்தவையும் அல்ல, ஒன்றுக்கு ஒன்று கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவும் அல்ல. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம்.